ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆகுது. உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்து, என்ன காரணம்னா நான் சீரடி போயிருந்தேன். அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. யாரும் கோவிச்சிக்க வேணாம். யாரும் வீடியோ பார்க்க மாட்டேன்னு நினச்சி எதுவும் கோவிச்சிக்க வேணாங்க. சீரடியில் இருந்ததுனால தான் யாரோட வீடியோவும் எனக்கு பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கல. அதுதான் காரணம். கண்டிப்பாக இன்னிலேருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். வேறு என்ன உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன்னா, நாங்கள் சீரடி போனப்போ எங்களுக்கு அங்கேருந்து சீரடி சாய்பாபா இவரை வந்துட்டு விளக்கு பூஜையில் அவங்க வச்சு நம்மளை விளக்கு பூஜையில் உட்கார வைப்பாங்க. அந்த பூஜை முடித்ததுமேவும் அவரோட விளக்கு இது பாருங்கள், இந்த விளக்கு, சாய்பாபா சிலை, அப்புறம் வந்துட்டு இந்த புடவைலாம் அவங்க நம்மளுக்கு கொடுத்து அனுப்புறதுங்க. பூஜையில் உள்ள பொருளும் நம்மளுக்கு வச்சுருந்து அவங்க தர்றாங்க. பூஜையிலேருந்து கிடைச்சது தான் இது எல்லாமே நம்மளுக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்களும் இப்போ அடுத்த வருஷம் சீரடி வர்ற மாதிரி இருந்தால் இந்த டீம் கூட வரும்போது உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வரலாம். ஏன்னா நம்ம வந்து டிக்கெட்டுக்கு வந்து 6200 தான் நம்ம டிக்கெட்டு காசு நம்ம கொடுக்குறோம். அதில் நம்ம சேலத்துலேருந்து தான் அவங்க அழைச்சிட்டு போவாங்க. நம்ம சேலத்துலேருந்து போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு செலவும் நம்மளுக்கு கிடையாது. அவங்ககிட்ட 6200 நம்ம கொடுத்துட்டோன்னா அதே செலவில் தான் அவங்க நம்ம போயிட்டு மறுபடியும் நம்ம சேலத்தில் கொண்டு விட்ற வரைக்கும் அது அவங்க பார்த்துக்குறாங்க. நம்மளை 3 வேளை சாப்பாடு, ரூம் செலவு எல்லாமே அவங்களோடது தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து போன வருஷமும் போனோம். போன வருஷம் கிடச்ச சாய்பாபா தான் இவரை நான் பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வியாழக்கிழமையில் என்னால் முடிஞ்சது என்னவோ அது பிரசாதம் பண்ணி வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாய்பாபா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சும்மா அவரை பட்னி போட்ட மாதிரி செய்யக்கூடாது. அதனால நான் ஏதோ பிஸ்கட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த பாருங்கள், இப்போவே நான் பிஸ்கட் தான் வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். அந்த பூந்தி வந்து அவரோட பிரசாதம், அந்த கோயிலில் கொடுத்த பிரசாதம் தான். அப்புறம் பால் அதை வச்சு நான் இப்போதைக்கு சிம்பிளாக தான் நான் கும்பிட்றேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்த டயரில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வந்ததுமே வீட்டில் வந்து சாமி கும்பிட்டே ஆகணும்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் இப்போ ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, உங்களோட சேனலாம் எனக்கு 2-3 பேர்த்தோடது கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன். ஐடியெல்லாம் தொட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. யாரும் கோவிச்சிக்காதீங்க, அதுக்காக தான். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்காகவுமே நான் சாய்பாபாட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். என்றைக்கு என்ன சிஸ்டர்னு நீங்கள் கூப்பிட ஆரம்பிச்சிங்களோ அன்னையிலேருந்தேவும் உங்களை சொந்த பிரதர்ஸாகவும் சொந்த சிஸ்டர்ஸாகவும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எப்பயுமே அப்படியே தான் இருக்கும். அப்புறம் நான் அந்த சேனலுக்குள்ளே வந்து இன்னையோட 1 வருஷம் ஆக போகுது. போன வருஷம் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தப்போ தான் பையன்தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணி அவர் தான் அவரோட இஷ்டத்துக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்ச நாள் ஆனோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. என்னம்மா சரியாகவே என்னோடது ஓட மாட்டேங்குது, அக்காவங்களதெல்லாம் பாருங்கள் நல்லா ஓடிட்டுனேன். அவங்க அக்காவங்க கூட சேர்ந்து தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அப்படியே அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பரவாயில்லப்பா அது விட்டுடு அப்படின்னா. எங்கள் வீட்டுக்காருக்கோ இது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது இந்த யூடியூப் பண்ணுறதுல. அப்புறம் நான் சரி பையனுக்காக சரிங்க கொண்டா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டப்பே நான் யாருக்கும் வந்துட்டு லைக் கொடுப்பேன். நான் சாதாரண எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே எனக்கு பிடிச்ச வீடியோஸாக இருந்தால் அவங்களோடது இவங்களோடதுலாம் நான் பார்க்க மாட்டேங்க. நான் வந்து எல்லாருக்குமே நான் லைக்கு கொடுப்பேன். லைக் கொடுத்து தான் நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு போகிறது நான் லைக்கில் தான் போவேன். லைக் கொடுத்ததுக்கப்புறம் தான் வீடியோஸை பார்ப்பேன்னு விட வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மை. அதனால நான் யாருக்கு கமெண்ட் பண்ணாலும் அதில் வந்து லைக் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது நான் எப்பயுமே சாதாரண கொடுத்து அது பழகி போயிடுச்சு. அதனால தான். மற்றபடி வந்துட்டு இந்த 1 வருஷத்தில் வந்து எனக்கு 8870 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸு. நான் யாருக்கிட்டேயும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எதுவுமே நான் சொல்லலை. எனக்கு சொல்லாமையே எனக்கு இவ்வளோ பேர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் நான் வந்து சாமி கும்பிட டைம் ஆகிட்டு இருக்கேன். வெளில வர போக வேண்டிய வேலை இருக்குது. பையனுக்கு ஒரு ஃபீவர் வந்துடுச்சு. அதனால் இதோட நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட எல்லா வீடியோஸும் நான் இந்த சேனலில் தொடர்ந்து போகணான்னு கூட தெரியலை. ஏன்னா என் பையன்கிட்ட நான் இதை கொடுத்துருவேன் கொஞ்சம் நாள் கழித்து. ஆனாலும் எப்பயுமே உங்கள் வீடியோஸுங்களுக்கு நான் எப்பயுமே லைக்கு கொடுப்பேன், மரியாதையும் கொடுப்பேன். பாய்.